ஹாய், அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 16 தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன் அதோட புத்தக பின்பக்க வினா விடைகளை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ரோம் லெட்டர் 1. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஜிப்ரன்களில் முக்கிய விளைவு என்னென்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனில் ஒன்றான குட்டை தாவரங்களை நீட்சி அடை செய்வது தான் ஜிப்ரன்களோட முக்கியமான வேலை. சரியா? செகண்ட் கொஷின் பாருங்கள். நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன் எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆக்சின். தேர்ட் ஒன் பாருங்கள். பின்வருவனவற்றுள் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படுவது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆ 2 மற்றும் 4D. ஓகேவா? அதுதான் இந்த தாவரங்களில் காணப்படாத ஹார்மோன், இயற்கையாக காணப்படாத ஹார்மோன். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். அறிவினாமுலை குறித்து உரையாய்வு டேஷ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது. யாரால் மேற்கொள்ளப்பட்டதுன்னா ஆன்சர் FW வெண்ட் அப்படிங்கிறவரால் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது டேஷ் தெளிக்கப்படுகிறது. கரும்பில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்கிறதுக்கு மேலே தெளிக்கப்படக்கூடிய மருந்தோட பேர் கேட்குறாங்க. என்னென்னா எத்திலீன். LHஐ சுரப்பது எதுனா பிட்யூட்டரியின் முன் கதுப்பு. சரியா? செவன்த் ஒன்று பாருங்கள். கீழ் உள்ளவற்றுள் நாளமுள்ள சுரப்பி என அடையாளம் காணவும். கீழே உள்ளதில் எது நாளமுள்ள சுரப்பி இதுன்னு கேட்டிருக்காங்க. இது 4 ஆப்ஷனில் எது நாளமுள்ள சுரப்பினா உமிழ்நீ சுரப்பி தான் நாளமுள்ள சுரப்பி, மற்றெல்லாம் நாளமில்லா சுரப்பி. சரியா? எயித்து ஒன்று பாருங்கள். கீழ் உள்ளவற்றுள் எது நாளமில்லா சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது. நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் எது செயல்படுது அப்படின்னா கணையம். சரியா? தலைமை சுரப்பி எனப்படுவது எது? சுரப்பிகளில் தலைமை சுரப்பி எதுனா பெட்யூட்டரி சுரப்பி. செகண்ட் ரோம் லெட்டர் கோடிட்ட இடங்கள் நிரப்புக. சரியா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செல் நீட்சி அடைதல், நுனி ஆதிக்கம் ஆகியவற்றை உருவாக்குவதும் உயிர்த்தலை தடை செய்வதும் டேஷ் ஹார்மோன் ஆகும். எந்த ஹார்மோனா? ஆக்சின் ஹார்மோன். செகண்ட் ஒன்று பாருங்கள். தாவர உறுப்புகளின் உதிர்தல் மற்றும் கனி பழுப்பதை துரிதப்படுத்தும் வாயு நிலை ஹார்மோன் டேஷ் ஆகும். என்னென்னா எத்திலின் தான் அந்த பழத்தை பழுக்க வைக்கிறதுக்கான ஹார்மோன் எத்திலின். தேர்ட் ஒன் பாருங்கள். இலைத்துளையை மூடச் செய்யும் ஹார்மோன் டேஷ். எதுனா அப்சிசிக் அமிலம். ஃபோர்த் ஒன். ஜிப்ரலின் டேஷ் தாவரங்களில் தண்டு நீச்சடைய தூண்டுகிறது. எதுனா நெல் தாவரங்களில் தான் நீச்சடைய தூண்டுகிறது ஜிப்ரலின் வந்து. ஃபிஃப்த் ஒன். நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்மறை விளைவு கொண்ட ஹார்மோன் டேஷ் ஆகும். சைட்டோகைனின்கள். சிக்ஸ்த் ஒன். உடலில் கால்சியத்தின் வளர்ச்சியை மற்றும் பணிகளை டேஷ் கட்டுப்படுத்துகிறது. எதுனா பாரதார்மோன். அதுதான் கட்டுப்படுத்துது உடலில். சரியா? லாங்கர்ஹான் திட்டுகளில் உள்ள பீட்டா செல்கள் டேஷை சுரக்கிறது. இன்சுலின் அப்படின்றத வந்து சுரக்குது. எயித் ஒன் பாருங்கள். தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சி மற்றும் பணிகளை டேஷ் மற்றும் டேஷ் கட்டுப்படுத்துகிறது. எதுனா தைராய்டை தூண்டும் ஹார்மோன் தான் கட்டுப்படுத்துது. எயித் ஒன். தைராய்டை தூண்டும் ஹார்மோன் தான் கட்டுப்படுத்துது. எது? தைராய்டு சுரப்பியோட வளர்ச்சி மற்றும் பணிகளை வந்து கட்டுப்படுத்துறது எதுனா தைராய்டு தூண்டும் ஹார்மோன். சரியா? நைன்த் ஒன்று பாருங்கள். குழந்தைகளில் தைராய்டு ஹார்மோன்களின் குறைவான சுரப்பின் காரணமாக டேஷ் உண்டாகிறது. என்னென்னா கிரெட்டினிசம். ரோம் லெட்டர் 3. சரியா தவறா என கூறுக. தவறுனா திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். செல் பகுப்பை தூண்டி கனிம ஊட்ட இடப்பெயர்ச்சிக்கு ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் சைட்டோகைனின் ஆகும். ஆமாம், இது சரிதான்ப்பா. செகண்ட் ஒன்று பாருங்கள். ஜிப்ரன்களில் தக்காளியில் கருவுரா கனியை உருவாக்குகின்றன. ஆமாம், இதுவும் சரிதான். தேர்ட் ஒன்று பாருங்கள். எத்திலின் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் மூடப்படுவதை தடை செய்கின்றது. எது? எத்திலின் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் மூடப்படுவதை தடை செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. சரியான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்திலின் இலையோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மலர்கள் மற்றும் கனிகள் மூடப்படுவதை விரைவு செய்கிறது. அதாவது சீக்கிரமாக மூட வைக்கிறது. சரியா? ஃபோர்த் ஒன்று பாருங்கள். எக்ஸாப்தல்விக் காய்டர் தைராக்சின் மிகை சுரப்பின் காரணமாக ஏற்படுகிறது. எதனால் இது ஏற்படுதுன்னா எக்ஸாப்தல்விக் காய்டர் தைராக்சின் மிகை சுரப்பின் காரணமாக ஏற்படுதான். ஆமாம், இது சரிதான்ப்பா. ஃபிஃப்த் ஒன். பிட்யூட்டரி சுரப்பி 4 கதுப்புகளாக பிரிஞ்சுள்ளது. இது வந்து தவறு. பிட்யூட்டரி வந்து எத்தனை சுரப்புகளா? 2 கதுப்புகளாக மட்டும்தான் பிரிஞ்சிருக்குது. சிக்ஸ்த் ஒன். கார்பஸ் லூட்டியம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்களை சுரக்கிறது. இது தவறு. சரிங்களா? சரியான விடை என்னென்னா கார்பஸ் லூட்டியம்ங்கிறது ப்ரோஜெஸ்டரான் ஹார்மோன்களை சுரக்கிறது.
சரிங்களா. ஈஸ்ட்ரோஜன் ஜூஸ் சுரக்க கிடையாது, ப்ரோஸ்டேஜான் ஹார்மோனை சுரக்கிறது. ஓகேவா, பொறுத்துக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் டைரெக்டாக ஆன்சரை பார்த்துடலாமா? ஓகே, விடைய பாருங்கள். ஆக்சின்ன்றது முளைக்குருத்து உரை நுனி ஆதிக்கம். ஓகேவா. செகண்ட் ஒன் எத்திலினிங்கிறது, எத்திலினியோட வேலை என்னென்னா கனிகள் பழுக்க வைக்கிறது. அப்சிசிக் அமிலங்கிறது பசுங்கனியும் உதிர்தல். சைட்டோகைனின்ங்கிறது தேங்காயின் இளநீர் செல் பகுப்படுகிறது. ஃபிஃப்த் ஒன் ஜிப்ரான்கள்ன்றது ஜிப்ரில்லா பியூஜி குராய் கனிமடை பகுதி நீட்சி. ஓகேவா. செகண்ட் ஒன் பொறுத்துக்க பாருங்கள். தைராக்சின்றது எலி காய்டர். இன்சுலினுங்கிறது டயாபெட்டிஸ் மெல்லிடஸ். பாரத ஹார்மோன்றது டெட்டனி. ஃபோர்த் ஒன் வளர்ச்சி ஹார்மோன்றது அக்ரோமேகலி. ஃபிஃப்த் ஒன் ஏடிஹெச் அப்படிங்கிறது டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ். ஓகேவா. ரோமன் லெட்டர் 5 பாருங்கள். கூற்று மற்றும் காரண வகை கேள்விகள். ஒரு 4 கூற்று கொடுத்துருக்காங்க, கீழே வந்து கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இதில் எது சரி, அதாவது கூற்று சரியா, அதுக்கேற்ற காரணம் சரியா இல்லை தவறா அப்படிங்கிறத கீழே வந்து கூறணும். சரிங்களா. கூற்று பாருங்கள். சந்தைப்படுத்துதல் காய்கறிகள் சைட்டோகைனினை தெளிப்பது அவை பல நாட்கள் கெடாமல் இருக்க செய்யவும். அதாவது சந்தைக்கு வரக்கூடிய காய்கறி இருக்குது பற்றியா, அதில் வந்து சைட்டோகைனின் அப்படின்றது ஒரு நச்சுப்பொருளை வந்து தெளிப்பாங்க. அது தெளித்தாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் சைட்டோகைனில் கனிம ஊட்ட இடப்பெயர்ச்சியினால் இலைகள் மற்றும் ஏனைய உறுப்புகள் முதுமையடைவதை தாமதப்படுத்துகின்றன. விடை என்ன பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். சரியாப்பா. சந்தைக்கு வர காய்கறியில் வந்து சைட்டோகைனின் அப்படின்னு சொல்லி நச்சுப்பொருள் வந்து தெளிக்கிறாங்க. இது எதுக்காகனா பல நாள் வந்து காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தெளிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன, சைட்டோகைனின் கனிம ஊட்ட இடப்பெயர்ச்சி அடைவதால் இலைகள் மற்றும் ஏனைய உறுப்புகள் முதுமை அடைவதை தாமதப்படுத்துகின்றன. ஓகே. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். கூற்று ஏ, அதாவது பெட்யூட்டரி சுரப்பி தலைமை சுரப்பி என அழைக்கப்படுகிறது. ஆமாம், இது சரிதான். காரணம் இது பிற நாளமில்லா சுரப்பிகளை கட்டுப்படுத்துகிறது. என்ன சொல்லியிருக்காங்க, விடை என்ன, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஓகேவா. தேர்ட் ஒன் பாருங்கள். கூற்று டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது. ஓகே. காரணம் வந்து இன்சுலின் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது. ரெண்டுமே சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் கிடையாது. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே கரெக்டான பாயிண்ட் தான், ஆனால் கூற்றுக்கான காரணம் வந்து இது கிடையாதுன்ட்டாங்க. சரியா. ஓகே. இப்போ நம்ம 10th இருக்கக்கூடிய அலகு 16 தாவர மற்றும் விலங்கு ஹார்மோனோட பின்பக்க வினாவிடைகளை பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட்டில் இருக்கக்கூடிய பின்பக்க வினாவிடைகளை பார்க்கலாம். தேங்க்யூ.